அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை லக்னம், 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, 6வது வீடு, 7வது வீடு திருமண நிகழ்ச்சி வரை நாம் வீடியோ பதிவிட்டோம். இப்பொழுது லக்னத்திற்கு 8ஆம் வீடு. இப்பொழுது மீனம் லக்னமாக இருந்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது வீடு துலாம் வீடு. இந்த துலாம் ராசியில் விசாகம், சுவாதி, சித்திரை நட்சத்திரம் உள்ளது. நண்பர்களே, நீங்கள் இந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு தீய பலனை செய்யும் என்பது எடுப்பது தவறு. அப்படி நாம் பலன் சொல்லக்கூடாது. 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால், சூரியன் இருந்தால் 1 மாதம் இருப்பார், சனி இருந்தால் 2 வருடம் இருப்பார், ராகு கேதுகள் 1.5 வருடம் இருக்கும். அத்தனை பேருக்கும் ஒரே பலனை செய்யாது. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இப்பொழுது இந்த வீட்டில் விசாகம், சுவாதி, சித்திரை நட்சத்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளார்கள்? ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த நட்சத்திரம் என்ன செய்யும், அதற்கு என்ன வேலை, அதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு விவரிக்கப் போகின்றேன். இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் 8ஆம் பாவமாக அமைந்தால் 8ஆம் பாவ புள்ளி எந்த நட்சத்திரத்தில் அமைகிறது என்பது மிக மிக முக்கியம். அந்த புள்ளி சித்திரை அல்லது சுவாதி, விசாகம் என்ற நட்சத்திரத்தில் அமைந்தால், சித்திரை என்ற நட்சத்திரத்தில் அமைந்தால் அதில் 5 உபநட்சத்திரங்கள் உள்ளன. சுவாதி என்ற நட்சத்திரத்தில் அமைந்தால் 9 உபநட்சத்திரங்கள் உள்ளன. விசாகம் என்ற நட்சத்திரத்தில் அமைந்தால் 7 உபநட்சத்திரங்கள் உள்ளன. இந்த உபநட்சத்திரம் என்றால் என்ன என்றால், நீங்கள் பிறந்த அந்த நேரத்தில் சரியான ஒரு நட்சத்திரம் என்பது 50 நிமிடத்தை குறிக்கும். நீங்கள் பிறந்த நேரத்தில் 2 மணி நேர இடைவெளியில் ஒரு லக்னம் அமையும். அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை சரியாக உங்களுக்கு தெரிவிப்பதுதான் இந்த உபநட்சத்திரம். 8ஆம் பாவத்தின் சாவி, திறவுகோல். இந்த ஆரம்ப புள்ளி எதுவென்று தெரிந்தால்தான் உங்களுக்கு லக்னத்தினுடைய 8ஆம் வீடு என்ன செய்யும். எடுத்த உடனே 8ஆம் வீடு அது கெடுதல் செய்யும் என்று கூறக்கூடாது. இப்பொழுது அஸ்தமஸ்தானம் என்று ஜாதகத்தில் 8ஆம் இடத்தை அழைக்கின்றோம். 8ஆம் வீட்டைத்தான் அப்படி அழைக்கின்றோம். நண்பர்களே, ஒருவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது இந்த 8ஆம் வீடு. அது அவரவர்கள் ஜாதக நிலையை பொறுத்து அமையும். 8ஆம் இடம் என்பது உங்கள் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய வீடு, உங்கள் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய வீடு. நாம் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பதும் 8ஆம் வீடு தான். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் உபநட்சத்திரத்தின் கிரகத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டால், நம் வாழ்க்கைக்கு வரக்கூடிய தடைகளை எப்படி தகர்த்து எரிஞ்சிட்டு வெற்றி பெறலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அதை தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு ஒருத்தர் செல்வந்தாகிறார் பார்த்தீங்களா? நேற்று வரை ஏழையாக இருந்திருப்பார். எதிர்பாராத ஒரு காதல், அதே போன்று எதிர்பாராத ஒரு திருமணம், திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கும். எதிர்பார்க்கவே இல்லைப்பா, ஏதோ பேசினாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்பாராத பதவி உயர்வு. ஒருத்தர் சாதாரண பதவியில் இருப்பார், அடுத்த ப்ரமோஷன் போய் வரிசையாக போகாமல் எடுத்த உடனே பெரிய பதவிக்கு போயிடுவார். எப்படி இவருக்கு மட்டும் அந்த பதவி கிடச்சி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி உயிர் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள், திருமணத்துக்கு பின் வரக்கூடிய கணவன் மனைவி, இவர்களால் நமக்கு சொத்து கிடைக்குமா? இப்படி 8ஆம் பாவம் நிறைய விஷயங்களை வச்சுக்கோங்க. அஷ்டமஸ்தானம்னா கெடுதல் செய்யணும் மட்டும் நினைக்காதீங்க. அது கெடுதலும் கூட. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் திடீர்னு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட சொல்லக்கூடியது 8ஆம் வீடு. நாம் பிறக்கும்போது 8ஆம் வீட்டில் உபநட்சத்திரம் எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு எல்லாம் எதிர்பாராத சொத்துக்களோ, செல்வங்களோ, மரியாதைகளோ, பதவிகளோ கிடைக்கும். இப்போது நாம் கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் உபநட்சத்திரமாக இருந்தால் என்ன பலன் செய்யும் என்பதை பார்ப்போம். நண்பர்களே, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அமைதியாக பாருங்கள், அவசரப்பட்டு பார்க்காதீங்க. நேரம் கிடைக்கும்போது இரவு நேரத்தில் கூட பாருங்கள். அப்போதே உங்களுக்கு புரியும். உங்களை நான் உசிப்பேற்றி விட்டு உங்களுக்கு இது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருவீங்க, இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஜோதிடம் என்பது நம் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக நாம் கவனித்து முடிந்தவரை ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுகாமல் காப்பாற்றிக்கிறது தான் இங்கே ஜோதிடம். அந்த கவனமாக இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதே ஜோதிடம். அதைத்தான் சாதகம் சொல்கிறோம்.
அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ விலைக்கு சொல்லிகிட்டே வரேன். ஜோதிடம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. வானவில் சாஸ்திரத்தில் வானவில் அண்டத்தில் உள்ள அந்த 9 கிரகங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது தான் ஜோதிடம். இப்போ வாழ்க்கையில் ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க 8ஆம் வீடு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறது. இந்த வீடியோவை கடைசி பாருங்கள். நம்ம இப்போ கேது பகவான் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமைந்தால் ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பாரு. கேது பகவான் 8ஆம் பாவ உபநட்சத்திரம் எப்படிங்க? இப்போ மீன லக்னம், 8ஆவது வீடு சுதா வீடு. இது உங்களுக்கு மீன ராசின்னு தெரியும், இது துலா ராசின்னு தெரியும். அப்போ கேது உபநட்சத்திரம்னா என்ன? இந்த விசாகம் சுவாதி சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் சித்திரை நட்சத்திரத்தில் கேது உபநட்சத்திரம் இருக்கா? சுவாதி நட்சத்திரத்தில் கேது உபநட்சத்திரம் இருக்கா? விசாக நட்சத்திரத்தில் கேது உபநட்சத்திரம் இருக்கா? அப்போ நீங்கள் பிறக்கும்போது ஒரு 2 மணி நேரம் இடைவெளியில் நீங்கள் ஒரு 7:10க்கு பிறந்தால் கேதுவோட உபநட்சத்திரத்தில் பிறப்பீங்க. அது இதுவாக இருந்தால் 8 மணிக்கு பிறந்தால் கேதுவோட உபநட்சத்திரத்தில் பிறப்பீங்க. இது 8 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு பிறந்தால் கேதுவோட உபநட்சத்திரத்தில் பிறப்பீங்க. அப்போ இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதைத்தான் கேதுவோட உபநட்சத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேது உபநட்சத்திரமாக அமைந்தால் திடீரென கிடைக்கக்கூடிய ஞானம், எதிர்பாராத ஞானம். நாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு நினைப்போம். அவர் எதிர்பாராமல் அவர் எல்லோரும் வியக்கக்கூடிய அளவில் பெரிய ஒரு ஞானஸ்தன் ஆயிடுவார். அதிகமாக பேச மாட்டார், அமைதியாகிடுவார். அதே மாதிரி ஆன்மீக பெரியவர்கள் அல்லது குருமார்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் திடீர்னு. சில நேரங்களில் காரணமே தெரியாமல் உடல் உபாதைகளும் வந்து போகும். கேது பகவான் இல்லையா? எந்த அளவுக்கு உங்களை புறம் போட்ட தங்கமாக மாற்றணுமோ அந்த அளவுக்கு அந்த வேலையை போல செய்வார். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. தெரியாமல் செய்யும் ஒரு தவறு கூட சட்ட ரீதியான தண்டனைகளுக்கு அல்லது அபராதங்களுக்கு வலுவைக்கும். எனவே அரசு சார்ந்த விஷயங்களில் மிக நேர்மையாக இருப்பது முக்கியம். உங்களை சுற்றி தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படலாம், கவனமாக இருந்துக்குங்க. மற்றவர்கள் சரி வேலைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதே போல் பிறர் உங்களை பற்றி தவறான பேசுவார்கள். அது உங்களுக்கு தெரிந்தால் அந்த இடத்தில் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் இனம் புரியாத மன உளைச்சல் அல்லது மற்றவர்களால் ஏற்படும் மறைமுக தொல்லைகள் உங்களை வாட்டும். கண்டுபிடிக்கவே முடியாதுங்க கேது பகவானை பொறுத்தவர்களுக்கு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் மற்றும் இரகசிய தொடர்புகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவசியம் நண்பர்களே. தவறான திசையில் செல்லும்போது, பாதையில் செல்லும்போது குறுக்கு வழியில் முன்னேற மனம் தோன்றும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நண்பர்களே. திருடுதல், ஏமாற்றுதல் போன்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் தர்மத்தின் வழியில் நின்றால் மட்டுமே கேதுவின் பிடியிலிருந்து நாம் தப்ப முடியும். இதுவே கேது பகவான் உபநட்சத்திரமாக அமைவது. இதே கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதன்படியே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அமையும். அதை இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். இதை கடைசியாக உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ சுக்கிரன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் என்ன செய்வார் பார்ப்போமா? சுக்கிர திசைன்னு ஆக ஓகம் சொல்லுவாங்க. 8ஆம் பாவம் என்பது ஒருவருக்கு ஒரு தீய பாவம். அந்த கிரகங்கள் அந்தந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனால் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும் மற்றும் பெண் கிரகம், எல்லா பெண்களையும் குறிக்கும். பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படும். ரகசியமான காதல் அல்லது மறைமுக தொடர்புகள் இதில் ஆர்வம் அதிகரிக்கும், உங்கள் கொண்டு சிக்க விடும். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீர் சம்பந்தமான உபாதைகள் அல்லது சிறுநீரக பாதையில் பல தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை நண்பர்களே. தெரியாமல் செய்யும் சிறு சிறு தவறு கூட பெண்கள் மூலம் பெரிய அசிங்கம், அவமானத்திற்கு சமுதாயத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே பெண்களிடம் பழகும்போது கண்ணியமும் மரியாதையும் கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களே. காதல் மற்றும் சிற்றின்ப விவகாரங்களில் வரம்பு மீறுவது உங்கள் கௌரவத்தை பாதிக்கும், கெட்ட பெயரையும் ஏற்படுத்தும். பிறருடைய கௌரவத்தை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுவது தீவிரமான கர்ம வினைகளை சுமக்க நேரும். அதே போல பெண்களை அச்சுறுத்தும் அல்லது மிரட்டுவது போன்ற செயல்கள் சட்டவிரோதமான தண்டனைகளுக்கு தேடித்தரும் நண்பர்களே. அளவுக்கு மிஞ்சிய ஆசைகள் அல்லது தவறான தொடர்புகள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்து வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்கச் செய்யும். 8ஆம் இடம் என்பது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. நல்ல வழியில் போனால் ராஜயோகம் கிடைக்கும் இந்த சுக்கிரனால். ஆனால் தர்மத்துக்கு புறமான பாதையை தேர்ந்தெடுப்பது அவமானமும் தண்டனையும் தேடித்தரும்.
இதே இது நீங்கள் பிறக்கிறப்ப அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது எப்படி வேலை செய்யுங்கிறத அந்த ரகசியத்தை இங்கே எழுதி போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ சூரியன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக அமைந்தால், இங்கே சூரியன் இருப்பாங்க, சூரியன் 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 அமைந்தால், பொதுவாக 8ஆம் பாவம் என்பது நாம் இங்கேருந்து 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஊருக்கு போகிறோம். வண்டியில் ஏறி உக்காந்து டிரைவர் மூவ் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு நமக்கு ஒரு வழி தெரியல. அங்கே போய் விசாரிக்கிறோம் வண்டி நிப்பாட்டி. அங்கே இருக்கிறவர் உங்களுக்கு வழிகாட்டுறாரு. சரியான பாதை டிரைவருக்கு தெரிந்தால் கரெக்டாக 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவீங்க. நீங்கள் விசாரிக்கிறவர் என்ன பண்ணுவார், இந்த 8ஆம் பாவ உபநட்சத்திரம் அன்றைக்கி நடந்தால் உங்கள் ஜாதகத்தில் அவர் சொல்லக்கூடிய பாதை தவறாக தெரியாமல் அவர் சொல்லிடுவார். அது உங்களுக்கு என்ன செய்யும்னா, நீங்கள் ஒவ்வொரு இடம் போய் கேட்கும் போதெல்லாம் சுற்றி 150 200 கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய வந்துடும். இப்படி செய்ய வேண்டிய விஷயத்த இப்படி சுற்றி வந்து செய்யணும் பார்த்தீங்களா, அந்த வேலையை அந்த 8ஆம் வீடு செய்யும். இதுதான் 8ஆம் வீடுங்கிறது. அதனால் 8ஆம் இடம் என்பது ஆபத்தையும் குறிக்கும், அதே நேரம் எதிர்பாராத வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், செல்வத்தையும் குறிக்கும். சூரியன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால், சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு காரகர், அரசியல் சம்பந்தப்பட்ட துறைக்கு காரகர். அரசு மூலம் வர வேண்டிய பென்ஷன் அல்லது அரசு காப்பீடு, இன்சூரன்ஸ் ஆகியவை எதிர்பாராத விதமாக ஜாதகருக்கு வந்து சேரும். சூரியன் தந்தையை குறியும் கிரகம் என்பதால் உறவுகள் பாதிக்கப்படும். அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி துல்லிதமாக பார்த்தாங்க அப்பாவுக்கு மகன் ஆகாதுன்னு சொல்லணும். எடுத்த உடனே 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, உங்கள் அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை வரும் சொல்லக்கூடாது. ஒரு மாதம் சூரியன் அங்கே இருப்பார். ஒரு மாதத்துக்கு அந்த லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே அப்பாவுக்கு மகன் ஆகாது, அப்பாவுக்கு மகன் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. தந்தையாரின் வேதனைக்கு ஆளாக நேரிடும். அது உங்களுக்கு கர்ம வினையில் சேர்க்கும் நண்பர்களே. தந்தையாரிடம் பொறுமையை காப்பது மிக மிக முக்கியம். ஏன்னா தாயும் திறஞ்ச ஒரு கோவிலே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. எவன் ஒருவன் அவர்களுக்கு நல்ல பையனாக இருக்கின்றானோ அவனே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துவிடும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நிர்வாக பொறுப்புகள் அல்லது கௌரவ பதவிகள் தேடி வரும். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நான் எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் யாருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டுறக்கூடாது. தேவையில்லாமல் பணத்தை வாங்கினாலும் மாட்டிக்கிடுவீங்க. அதுக்கு பேர் என்ன உங்களுக்கே தெரியும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அல்லது கண் தொடர்பான சிறு உபாதைகள் ஏற்படலாம். சூரியன் பலமாக இருந்தால் அரசு அதிகாரிகளால் சிறு சிறு மன உளைச்சல்கள் அல்லது வரிகள், டேக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும். அதே சூரியன் உங்களுக்கு பலமற்று நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அதை பார்த்தால் முழுமையாக சொல்ல முடியும். அதை வைத்து உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளையும் சொல்ல முடியும். சூரியன் என்றாலே நேர்மையானவர், கண்டிப்பானவர். அரசு வேலைகளில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் இது போன்ற சூரியன் 8ஆம் பாவத்தை அமையும் போது எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையாக இருந்து இடம், பொருள், ஏவலுக்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. 8ஆம் பாவ நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல நண்பர்களே. வரப்போகும் சவால்களை அறிந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளத்தான். அதை புரிஞ்சுக்குங்க. சூரியன் அரசை குறிப்பவர் என்பதால் 8ஆம் பாவம் வலுவிழக்கும் போது அரசு மூலம் ஜப்தி நடவடிக்கைகள் ஏற்படும். அரசு ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் அல்லது சொத்துக்கள் சேதமடைதல் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படும். குறிப்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற அரசு நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும். அரசியலில் இருப்பவர்கள் ஒரு சிறிய சவாலான காலம் இது. பதவிகளை விட்டு விலகுதல், அரசியலில் இருந்து தற்காலிகமாக ஒதுங்குதல் அல்லது மக்கள் மத்தியில் கௌரவ குறைவு ஏற்படுவது போன்ற பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு. பெரிய தலைவர்கள் இழப்பு அல்லது அரசியல் மாற்றங்கள் உங்களை பாதிப்பு ஏற்படுத்தும். சட்டத்தை மீறும்போது கடுமையான தண்டனைகள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அல்லது கிரிமினல் வழக்குகள் உங்கள் மீது பாயும் சூழலும் உருவாகும். இந்த 8ஆம் பாவம் என்ன வேலை செய்யும் பாருங்க. இது போன்ற நேரங்களில் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பதை உணர வேண்டும். சூரியன் நெருப்பை குறிக்கும் கிரகம் என்பதால் 8ஆம் பாவ தொடர்பை தீ விபத்துகள் அல்லது மின்சாரம் தொடர்பான பாதிப்புகள் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
இவை அனைத்தும் 8ஆம் பாவத்திற்கு குணஸ்தரமாக இருந்தால் மட்டுமே பொதுவான காரகங்களாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகம் எப்போது 8, 12ஆம் பாவங்களோடு தொடர்பு கொள்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்போது மட்டுமே அந்த பலன்கள் நடக்கும். ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் இந்த தடைகள் நீங்கி எளிதாக கடந்துவிட முடியும். எனவே விழிப்புடன் செயல்படுங்கள், தர்மத்தின் வழியை நில்லுங்கள், சூரிய பகவான் உங்களை காப்பார். பொதுவாக 8ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு தீமை செய்யும். ஆனால் ஜாதகரின் லக்ன அமைப்பு, நான் முக்கியமாக கூறுவது ஜாதகரின் லக்ன அமைப்பு தான் 12 வீடுகளுக்கும் செயல்படும். அந்த லக்ன அமைப்பு நன்றாக இருந்தால் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் பிறக்கும்போது 9 கிரகங்களும் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதுபோன்று உங்களுக்கு பலன் நடக்கும். 8ஆம் பாவம் என்பது ஒரு மர்மமான சுரங்கம் மாதிரி. அங்கே கேது ஞானத்தை கொடுப்பார், சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், சூரியனே அதிகாரத்தையும் ஆளுமை திறனையும் கொடுப்பார். ஒருவேளை நான் சொன்ன அந்த எதிர்மறையான பலன்கள் உங்கள் ஜாதக அமைப்பில் தென்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் முன்பே சொன்னது போல இந்த உபநட்சத்திரத்தின் தசாநாதன் சாதகமற்ற தொடர்பை கொண்டிருந்தால் மட்டுமே இந்த பாதிப்புகள் ஏற்படும். தர்மத்தின் வழியில் நடப்பது சரியான ஜோதிட வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் எந்த ஒரு கிரக பாதிப்பிலிருந்தும் உங்களை காக்கும் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜியின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது அல்ல, மாறாக உங்களை விழிப்புணர்வோடு இருக்கச் செய்வது என்னுடைய கடமை நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் பாவ உபநட்சத்திரம் எது, உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெரியவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது நான் கடைசியாக ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. 8ஆம் பாவம் உங்களுக்கு என்ன நன்மை செய்யுதுன்னு. இப்போ லக்னம்ங்கிறது நீங்கள், 2ஆம் பாவம்ங்கிறது தனம். இந்த பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன், இது உபநட்சத்திரம். 8ஆம் பாவம் உபநட்சத்திரம் லக்னத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் பெரிய ஆபத்திலிருந்து முடியளவில் ஒரு நூல் இலையில் சொல்லுவாங்க, அப்படியே தப்பிச்சுக்குவார். அந்த சிறிய இடைவெளியை ஏற்படுத்தி தருவது தான் 8ஆம் பாவ உபநட்சத்திரம் லக்ன உபநட்சத்திரோடு இருப்பது. அதே மாதிரி 8ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவம் தனம். 2ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒருவர் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார், பணக்காரர் ஆயிடுவார். அதேமாதிரி 8ஆம் பாவம் 3ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால், 3ஆம் பாவம் என்பது நாம் ஒரு சிறுதூர பயணம், ஒப்பந்தங்கள், இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் என்பது விற்பனை, நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இந்த 3ஆம் பாவம் சார்ந்த தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள். 8ஆம் பாவம் 4ஆம் பாவம் உபநட்சத்திரம் இருந்தால், 4ஆம் பாவம் என்பது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திடீர்னு வீடு கட்டிடுவீங்க, திடீர்னு ஒரு இடம் வாங்கி போட்டுருவீங்க, எதிர்பாராமல் ஒரு பெரிய வாகனம், நல்ல வாகனங்கள் வாங்கிடுவீங்க. அது உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்து எந்த வாகனம் வாங்குவீங்க அப்படி சொல்லலாம். இப்படி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா இந்த 8ஆம் பாவம் தான். அதே 8ஆம் பாவம் 5ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் எதிர்பாராத காதல் உறவுகள் ஏற்படும். 8ஆம் பாவம் 7ஆம் பாவம் உபநட்சத்திரத்தில் இருந்தால் அந்த தசாபுத்தி அந்தர காலங்களில் எதிர்பாராமல் திடீர்னு கல்யாணம் நடந்துடும். எதிர்பார்க்கவே இல்லைப்பா, ஏதோ வந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் நட்சத்திரத்திலே இருந்தால், 8ஆம் பாவம் என்பது ஒரு நோயை அதிகப்படுத்துறது, வலி, வேதனை, பிரச்சனை தரக்கூடிய வீடு. அது அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் வலி, வேதனைகள்லாம் வந்து சேரும். 8ஆம் பாவம் 6ஆம் பாவ உபநட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு எதிர்பாராத நோய் அல்லது எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் திடீர்னு 2வது திருமணம் நடக்கும். எதிர்பாராமல் நீங்கள் பெரிய லாங் டூர், வெளிநாடு செல்வது அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறது, இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் திடீர்னு ஒரு தொழிலை செய்கிறது. அந்த திசை நடந்துச்சுன்னா திடீர்னு தொழில் வைப்பார், தொழில் ஓஹோன்னு ஓடும். அதே மாதிரி ஒரு கௌரவம், சபையில் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு கௌரவிப்பாங்க, எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த ஒரு புகழ் கிடைக்கும். 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் லக்னத்திற்கு எல்லாமே நெகட்டிவான விஷயம் பூரா போய் இப்போ பாசிட்டிவான விஷயமாக நடக்கும், லாபம் கிடைக்கும், ஜாதகர் சந்தோஷமாக இருப்பார். நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதான். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் நட்சத்திரம் இருந்தார். 12ஆம் பாவம் என்பது முதலீடுகளை குறிக்கும்.
அதிகமான கடன் வாங்குறதையும் குறிக்கும், அந்த கடனை முதலீடு போடுறதையும் குறிக்கும், அல்லது திடீர் முதலீடுகள் போடுறது குறிக்கும், அல்லது திடீர்னு கையில் இருக்க பணம் முதலீடு போட்டு அது விரயமாகிறதையும் குறிக்கும், உடல் உறுப்புகள் பழுதாகிறதையும் குறிக்கும் திடீர்னு. இப்படி ஒரு 8ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இது போன்று இந்தியாவில் மட்டும் 140 கோடி மக்கள் இருக்கிற நண்பர்களே, அத்தனை பேருக்கும் 8ஆம் வீட்டில் இருக்கும் கிரகத்தை மட்டும் சொன்னால் அந்த கிரகம் 140 கோடி மக்களுக்கு அந்த கிரகம் அங்கே இருப்பார். அதை எப்படி பலன் சொல்ல முடியும்? அதை உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறதுக்கு தான் இந்த உபநட்சத்திரம் என்ற 249 உபநட்சத்திரத்தின் வாயிலாக எந்த உபநட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறத இந்த ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும், இனி சப்ஸ்கிரைப் செய்ய போவர்களுக்கும் மிக்க நன்றி. என் சகோதர சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் போய் சேரும். நீங்களும் வாட்ஸ்அப் மூலம் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. எல்லோரும் நன்றாக இருப்போம். இறைவன் அருளால். நன்றி.